மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்கள் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு தொடர் போராட்டம் நடத்த அரசு மருத்துவமனை செவிலியர்கள் திட்டமிட்டு இன்று போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கடந்த 3 நாட்களாக கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு செவிலியர்களின் கோரிக்கைகளான பணி நிரவல் ஆணையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசின் கீழ் இயங்கும் மருத்துவமனைகளில் உள்ளது போல தமிழக அரசின் கீழ் இயங்கும் மருத்துவமனைகளில் பணிபுரியும் செவிலியர்களை செவிலியர் அலுவலர் என பெயர் மாற்ற வேண்டும் எனவும், தற்போதுள்ள தொகுப்பூதிய முறைகளை முழுமையாக ரத்து செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என தெரிவித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் 3000 செவிலியர்கள் பணியிடங்களும், செங்கல்பட்டில் 1000 செவிலியர்கள் பணி செய்யும் இடத்தில் 200 செவிலியர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். இதனை தமிழக அரசு முன்னெடுத்து பணி நிரந்தரம் செய்யும் வரையிலும் தங்களின் போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். நீங்க இந்த வருஷம் தொகுப்பூதியத்துல எதுவும் எக்ஸாம் வச்சு 10 வருஷமா நம்ம இருக்கிற பசங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். புதிய பணியிடங்களை உருவாக்காம ரீடிப்ளாய்மெண்ட் ஊட்டி இருக்கிறவங்க வந்து எப்படிங்க வேலை செய்வான், இங்க இருக்கிறவங்க எப்படி ஊட்டிக்கு போய் வேலை செய்ய முடியுமா? அங்க இருக்கிற பொருளாதாரத்துல தமிழ்நாட்டில் ஊட்டியில் இருக்கிறவங்க 10 பேரு, இது சிவகாசி இருக்கிற 10 பேரு, கள்ளக்குறிச்சியில் இருந்த ஒரு 20 பேர் நீங்க ஆளு போட்டாங்க. நம்ம ஆளுங்க பற்றாக்குறை ஒரு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் ஒன்றிய செயலாளர் காட்டூர் கண்ணியப்பன் தலைமையில் காரணை புதுச்சேரியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் சின்னையா, காட்டாங்குளத்தூர் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் சம்பத்குமார், செட்டி புண்ணியம், குணா ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத் தலைவர் UG லட்சுமணன், வெங்கடமங்கலம் ரவி, காரணை சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒன்றிய முக்கிய நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன், ஜான்சன், சாந்தி புருஷோத்தமன், லோகநாதன், ரங்கன், வனஜா துளசிதாஸ், செங்குட்டுவன், ரஃபீக், கார்த்திக், கண்ணப்பன், துலசிங்கம், மாரிமுத்து, காரணை புதுச்சேரி நிர்வாகிகள் வெங்கடேசன், லட்சுமணன், தனசேகரன், கிருபாகரன், சங்கோதி, கண்ணன், குமார், பத்மா, பரிமலா, டில்லி, ஞானசேகர், அமர்நாத், ரமேஷ், குணசேகர் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவிக்கப்பட்டு அசைவ விருந்து வழங்கப்பட்டது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒன்றிய செயலாளர் காட்டூர் கண்ணியப்பன் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர். அருமை சகோதரர் வெங்கடமங்கலம் ரவி அவர்களை அழைத்து நான் பேசுகின்ற பொழுது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் காட்டூர் கண்ணியப்பன், நீங்க என்ன முடிவு எடுத்தா என்ன வருவாய் என்ன செலவுன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு அறிவிச்சான். 6 சிலிண்டர் கொடுக்குறேன் எடுத்தா தொட்டா சாக்கடி. வீட்டில் தான் நீங்க கரண்ட் பில்லு கட்டுவீங்க, நீங்க 350 ரூபா கட்டுறது. உள்ளாட்சி துறையில நம்ம அக்காவை பத்தி பேசினாவே போறோம். நேற்றுக்கு அதுதான் அந்த அக்காவை பற்றி பேசுறதுனால தான் பெரிய ரொம்ப வந்துருச்சு. ஆயிடுச்சான். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க, மன உறுதியோடு இருங்க. இது உள்ளாட்சி தேர்தல் அந்த தேர்தலில் நம்முடைய கட்சிக்காரங்க உழைக்கிற மாதிரி உறுப்பினராக வந்தார். அவங்க அந்த திறமை இருக்கு, ஒன்றியத்தை பிடிக்கணுன்றதுதான். அதனால இதுக்கு மேல மாவட்டம் பழனி அருகே உள்ள பாப்பம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலட்சுமி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான திருவிழாவும் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. திருவிழாவையொட்டி பாப்பம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவின் தொடக்கமாக மகாலட்சுமி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரம், தீபாராதனை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வகையில் தலையில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தனர். பக்தர்கள் வரிசையாக அமர்ந்த நிலையில் பூசாரிகள் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் முன்னிலையில் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வழிபாட்டின் போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா என முழக்கமிட்டு வழிபட்டனர். வித்தியாசமான இந்த நேர்த்திக்கடன் நிகழ்வை காண பாப்பம்பட்டி மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் மற்றும்
கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களாக பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களாக 108 பால் குடங்களை எடுத்து திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் காவடி எடுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் செல்வமுத்துக்குமார சுவாமியை பயபக்தியுடன் வழிபட்டு சென்றனர். இந்த ஆடி கிருத்திகை விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் வேண்டாம், போதையில்லா தமிழகமாக மாற்றுவோம் என்பதற்கிணங்க சிங்காரப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரியா ரீட்டா மேரி தலைமையில் சக ஆசிரியர்கள் மற்றும் சிங்காரப்பேட்டை காவல் நிலைய காவல் ஆய்வாளர் லட்சுமி அறிவுறுத்தலின்படி சக காவலர்கள் முன்னிலையில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து சிங்காரப்பேட்டை பேருந்து நிலையம் வரை போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என பல்வேறு முழக்கங்களுடன் மாணவர்கள் போதையில்லா தமிழகம் என்பதற்கிணங்க விழிப்புணர்வு அட்டை படங்களுடன் கோஷங்களுடன் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கிடையே போதையில்லா பகுதிகளாக நமது பகுதியை உருவாக்க வேண்டும், நம் குடும்பத்தில் மற்றும் சுற்றியுள்ள உறவினர்களிடையே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என சக ஆசிரியர்கள், காவலர்கள் மாணவர்களிடையே எடுத்துரைத்தனர். அதை அழிப்பதே நமது நீதி, அதை அழிப்பதே நமது நீதி. இளைய சமுதாயத்தை காப்போம், போதையில்லா நாட்டை உருவாக்குவோம். இளைய சமுதாயத்தை காப்போம், கோவில், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அவசர எண் 100 மூலம் மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனை மேற்கொண்டு மிரட்டல் வந்த எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட நபர் திண்டுக்கல் பகுதியில் இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பழனி அடிவாரம் காவல்துறையினர் ஆய்வாளர் கவிதா தலைமையில் ரயில் நிலையம் பகுதியில் சுற்றிய நபரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் அவர் தர்மபுரி மாவட்டம் நல்லாம்பள்ளியை சேர்ந்த மது மகன் 27 வயதான முனியப்பன் என்பது தெரியவந்தது. அவர் எதற்காக கொலை மிரட்டல் விடுத்தார் என விசாரணை நடைபெற்று வருகிறது.
செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடந்த ஏப்ரல் மாதம் சுங்கவரி ஏற்றப்பட்ட நிலையில் விலை உயர்த்தப்பட்ட 3 மாதத்தில் மீண்டும் வாகனத்தின் சக்கர எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை விலையேற்றப்பட்டுள்ளது. எந்தவித முன்னறிவிப்புமின்றி கடந்த 1ஆம் தேதி ஏற்றப்பட்டுள்ள இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும், இல்லையெனில் ஓரிரு நாட்களில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். மாவட்டம் மேல்மருவத்தூர் அடுத்த சோத்துப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் 50வது ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன அலங்காரத்தில் ஸ்ரீ பாலமுருகன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து மாலை முருக பெருமானுக்கு மாலை அணிவித்து விரதமிருந்த பக்தர்கள் முதுகில் அலகு குத்தியவாறு வெள்ளி தேர், கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை இழுத்தும் காவடிகள் எடுத்தும் பக்தர்கள் முருக பெருமானுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.